அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம OT7 FFஆன ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 sons அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் சீன்லேயே சவுத் கொரியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண சொன்னால் அதை எல்லாத்தையும் சொதப்பி விட்டு வந்திருக்க. இப்போ மட்டும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீ பண்ணி எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னை ஃபயர் பண்ணிவிடுவேன். நீ எல்லாம் என்ன திங்கிறேன்னே தெரில, சொத்தை தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும்? சார் சாரி சார், இது ஜஸ்ட் அ மிஸ்டேக் தானே, தெரியாமல் நடந்துச்சு, இது ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. அதுக்கேன் சார் என்னை எப்படி பண்ணுறீங்க? எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, என் மானத்தை ஏன் சார் இப்படி எடுக்கிறீங்க? பின்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி தப்பு மட்டும் நீ பண்ணு, அப்போ தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. இன்னும் 5 minutesல அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னோடய கேபினுக்குள்ளே வர, இல்லைன்னா உனக்கு இருக்குது அப்படின்ட்டு மிரட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஐயோ, இவர் கூடலாம் குப்பை கொட்ட முடியாது போல், இவருக்கு போய் நான் செக்ரட்டரியாக வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், ஒரு வெல் செட்டில்டு ஜாபு, நல்ல சேல்ரி அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது என்னோடய வாழ்க்கையே நாசம் போனதுக்கு காரணமே இந்த ஜாப் தான். நான் ஆசைப்பட்டது தான் காரணம். இங்கே மட்டும் வராமல் இருந்திருந்தா எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பேன். எல்லாம் என்ன சொல்லணும், இவர்கிட்டலாம் எப்படி தான் குப்பை கொட்டதோ தெரியல அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்கான். என்னடா செக்ரட்டரி இப்படி கத்திகிட்ருக்க? பின்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு சுரேஷ். இவர் எப்படி கத்துறாரு பாரு, எனக்கு காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். அப்பாடி நல்ல வேலை, நானும் தான் உன் கூட இன்டர்வியூக்கு வந்தேன், ஆனால் நான் செலக்ட் ஆகலன்னு நினச்சி அன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேன். பட் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என் தலையெழுத்து, என்ன பண்ண முடியும், உன் தலையெழுத்து தான், நல்லா அணுவி அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான் அந்த செக்ரட்டரியை பார்த்து. டேய் சிரிடா சிரி, இப்போ சிரி, ஃப்யூச்சரில் உனக்கு இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், ஏன் நம்ம பாஸ் இப்படி கத்துறாரு? கொஞ்சம் கூட அவருக்கு பேஷன்ஸே கிடையாதா? என்ன பேஷன்ஸா? அதுக்கு மீனிங்கே என்னன்னு தெரியாது நம்ம பாஸுக்கு. நீ போய் என்ன சொல்கிறப்ப? அதுவும் கரெக்டு தான். ஆமாம் செக்ரட்டரி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்கணுமா? என்ன கேட்கணும், கேட்டு தொலை. இல்லை, நம்ம பாஸுக்கு டோட்டலாக 6 brothers இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உண்மைதான். ஐயோ, அப்போ அவங்களும் இவரை மாதிரியே இருப்பாங்களா என்ன? சேச்சே, அவங்களாம் இவரை மாதிரி கிடையாது. இவர் நம்மக்கிட்ட தான் அப்படி கத்துவார், ஆனால் பொண்ணுங்களை பார்த்தாலே வலிவார். உனக்கு தெரியாது, எத்தனை வாட்டி இன்டர்வியூஸ்க்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் நிறையா பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே எப்படி வலிவார் தெரியுமா, வலிஞ்சே அந்த மீட்டிங்கை சக்ஸஸ் பண்ணிடுவார். இவரை பற்றி உனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவங்களோட பிரதர்ஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்களாம் கொஞ்சம் டீசெண்ட் தான் இவர் கூட கம்பேர் பண்ணா. என்னப்பா சொல்கிற? ஆமாம், உங்களுக்கு தெரியாது, இவரோட பெரிய அண்ணன் தான் நம்ஜுன். அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் தெரியுமா, அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. இதுவரையும் எவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு தெரியுமா. அவர் பார்க்கவும் செம்ம ஹேண்ட்ஸமாக ஹைட்டாக செம்மையாக இருப்பார் அப்படின்ட்டு அந்த செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சைடு நம்ஜுனை தான் காமிக்கிறாங்க. அவர் போர்டில் ஏதோ ஒரு சம் தான் எழுதிட்டுருக்காரு. அதுவும் அந்த போர்டு ஃபுல்லுமே ஃபில் ஆகிற லெவலில் இருக்குது அந்த சம்மு. ஸோ அதை எழுதிட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சம்மை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் ப்ரொஃபஸரை தான் சைட் அடித்து பார்த்துட்ருக்காங்க. அதுவும் பொண்ணுங்க தான் அவ்வளோ சைட் அடித்து பார்த்துட்ருக்காங்க. பா, நம்ம ப்ரொஃபஸர் என்ன இப்படி இருக்கார், எவ்வளோ பெரிய பாடி, அவரோட டிம்பிள் ஸ்மைலை பார்க்கவே பொண்ணுங்களாம் விழுந்துருவாங்க போல், அவ்வளோ ஹேண்ட்ஸம். ஆனால் என்ன பண்ண, அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்டு தான். அவருக்கு படிப்பில் நம்பர் 1 இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட் இல்லைப்பா. ஆனால் அதுதான், அந்த கர்மாந்திரம் தான் வரமாட்டேந்தே. அதுவும் இவர் மேக்ஸ் ப்ரொஃபஸர் வேறு, மேக்ஸ்னாலே பிடிக்காது. இதில் எப்படி நல்லா படித்து இவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும்? நல்ல பேர் எடுத்தால் தானே இவர் நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் ஸ்வீட்டாக நடந்துப்பார். கஷ்டப்பட்டு நல்ல மார்க்ஸ் எடு, சாரே வந்து பேசுவார். என்கிட்ட வந்து பேசுறதில்ல, உங்ககிட்ட பேசுகிறாருன்னா நீ மேக்ஸ் நல்லா பண்ணுவ, அதனால தான் உன்கிட்ட பேசுகிறாரு. அப்போ நீயும் பண்ண, உங்ககிட்டயும் வந்து பேசுவார். என்னமோ சொல்லு. அப்படின்னா மாதிரி 2 பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்கும் போதே, ஹே யூ 2 girls, ஷட் அப் யுவர் மவுத். இந்த சம் உங்களுக்கு தெரியுமா, இங்கே கஷ்டப்பட்டு எழுதிட்டுருக்கேன் தானே, அப்போ மூடிட்டு சைலண்ட்டாக உட்காந்து பார்க்குற வேலையை மட்டும் பார்க்கணும். இப்போ நான் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக நீங்கள் மட்டும் சொல்லாமல் இருங்க, அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நம்ஜுன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்ருக்காரு. இதோ சொன்னல, இந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்காரே, ஸ்டடீஸ்னால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிடுவார். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு பொண்ணுங்கள்லாம் பாவமாக பார்த்துட்ருக்காங்க. கடவுளே, ஏன் இவரை போய் எங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸராக போட்டிங்க,
எங்களை மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தா இந்நேரம் அவரை கரெக்ட் பண்ணியிருப்போம், எங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கியிருப்பேன். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு கடவுள் மேலே எல்லா பிளேமையும் போட்டு திட்டிகிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது நம்ஜுன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு. அவருக்கு ஸ்டடீஸ்ன்னு வந்துட்டா அவ்வளோதான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிடுவார். அதுவும் அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், மேக்ஸ்லேயே சிறந்த ப்ரொஃபஸர்ன்ற அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. ஓ பரவாயில்லையே, இவர் அண்ணா இவ்வளோ பெரிய சிறந்த ப்ரொஃபஸரா? ஆமாம் நிஜம்தான், உனக்கு தெரியல. அவரை பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா? டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் ஒரு பையன் இன்னொருத்தனை போய் இவ்வளோ புகழ்ந்து இவ்வளோ கிரேட்டாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம் உனக்கு அவரை பார்த்தா தான் தெரியும், அவர் எவ்வளோ நல்லா நடந்துப்பார் தெரியுமா? நீ அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தா அப்போ இந்த வார்த்தையை சொல்லுவியா? ஐயோயோ, அவர் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இப்போ இருந்திருந்தானா முடிஞ்சது போல கதை. படிக்கலைன்னா அவ்வளோதான், அவர் நம்மளை வெளுத்து வாங்கிடுவார், உனக்கு தெரியாது. சரி சரி, ஒருத்தரை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அடுத்தது போவோம். அடுத்தது ஜின். ஜின் ரொம்ப நல்லவர், அவர் நல்லா காமெடியாக பேசுவார், அவர்கிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். அதுவும் சொல்லப்போனால் அவர் ஒரு மாடல் அப்படின்ட்டு அந்த செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஜின்னை தான் காமிக்கிறாங்க. ஜின் அப்படியே அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லா பொண்ணுங்களும் பா என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அதனால தான் இவருக்கு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு பொண்ணுங்கள்லாம் ஜின்னை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின்னும் அவ்வளோ மாசாக உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்டெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கவே எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. அவர் ஒரு மாடலாக இருந்தாலுமே அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. சொன்னால்தான் அவரோட மாடலிங்கை பார்க்குறதுக்காண்டியே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சார் நிஜமாகவே நீங்கள் எவ்வளோ சூப்பர் தெரியுமா, ஒரே ஷாட்டில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க, உங்களா மாதிரி யாருமே வர முடியாது சார். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை விட சிறந்த மாடல்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, நீங்கள் வந்து என்னையே ப்ரேஸ் பண்ணாதீங்க. ஐயோ சார், நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலுமே உங்களை மாதிரி யாராலையும் வர முடியாது சார், நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா. ஐயோ எல்லாரும் இதே சொல்கிறீங்க, எனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்னு, நீங்கள் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அதுவும் கரெக்டு தான் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃபருமே சொல்கிறாரு. சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு சொன்னானே. ஜின்னும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. என்ன சார் அவர்கிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? கோவமா, நான் எதுக்கு கோவப்படணும் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்க, எதுக்கா என்ன சார், அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் பின்னாடியே தெரிஞ்சிருப்போம், அதுவும் எத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்போ ஒரே நிமிஷத்தில் எல்லா ஃபோட்டோஷூட்டும் முடிச்சுட்டு போயிட்டாரு. இதை அவர் ஃபஸ்ட்டே பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இப்போ வந்துட்டு என்னவோ நல்லவர் மாதிரி பேசிட்டு போகிறாரு. என்னடா பேசுகிற, இப்படியெல்லாம் ஜோராக பேசுகிறாத, அங்கே இருக்க ஃபேன்ஸ் காதில் மட்டும் விழுந்துச்சு முடிஞ்சுது, உன்னைய முடிச்சு விட்டுருவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாடா கொஞ்சம் பொறுமையாகவே பேசு, அங்கே இருக்காங்களே அந்த பொண்ணுங்க காதில் விழுந்துச்சு, எவ்வளோ தைரியம்தான் என்னோடய ஜின்னாப்பாவை பற்றி இப்படி பேசுவேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் உன்னைய ட்ரெஸ் இல்லாமல் ஓட விட்டுருவாங்க, கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. என்ன இவருக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸு? ஏன் ஃபேன்ஸா? இவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமு. அதுதான் தெரியுமே, அவரே அடிக்கடி சொல்லிப்பார் நான் தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்னு. அவர் சொன்னால் மட்டும் அவர் ஹேண்ட்ஸம் ஆகிடுவாரா என்ன? ஆமாம் அவர் ஹேண்ட்ஸம் தானே, உன் கண்ணு என்ன குருடா? அவரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அவர் நிஜமாவே வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான். என்னமோ சொல்கிறீங்க, என்னமோ சொல்ல, அதுதான் உண்மை. அவரோட கேரக்டரும் அவ்வளோ தங்கமானது, எவ்வளோ நல்லா பேசுவார் தெரியுமா? என்கிட்டயே எத்தனை நாள் உட்காந்து என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் என்னைய ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு, உனக்கு தெரியல. அவர் கூட பழகி பார்த்தா மட்டும்தான் அவரோட கேரக்டரை புரிஞ்சுக்க முடியும், தூரத்துலேருந்து பார்த்தாலாம் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் எனக்கே தெரியுமே அவரை பற்றி, நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அந்த ஆஃபீஸ்லேயே. அவர் வந்திருக்காரு, நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் அவர் என்கிட்ட கொஞ்சம் பேசினார், அதுலேயே தெரிஞ்சிச்சு அவர் நல்லா பேசுகிற ஆளுன்னு. ஸோ நானும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டேன் அவர் கூட, நானும் அவருக்கு ஃபேனு தான் அப்படின்ட்டு செக்ரட்டரி பக்கத்தில் இருக்க அந்த சுரேஷும் சொல்கிறான். கரெக்டு தான், நானும் அவர் கூட நிறையா பேசியிருக்கேன், அந்த மெம்பர்ஸ்லேயே அவர் தான் ரொம்ப ஜாலியான டைப்பு, எப்போ பார்த்தாலும் சிரிக்க வைப்பார், அவ்வளோ நல்ல டைப்பு அப்படின்ட்டு செக்ரட்டரியும் சொல்கிறான். சரி அடுத்தது வந்துட்டு இவரை பற்றி சொல்லப்போனால் இவர் ரொம்ப சைலண்ட், அவ்வளோவா யாரு கூடயும் பேச மாட்டார், சைலண்ட்டாக வருவார், அவரோட வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டில் கிளம்பிடுவார், அவ்வளோவா யாரு கூடயுமே பேச மாட்டார். நீ யாரை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? யார்?
சுகாவை பற்றி தானே சொல்கிற, அவரை பற்றி தானே சொல்கிற? ஆமாம் கரெக்ட், உனக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தியா. அவர் தான் யார்கிட்டையுமே பேச மாட்டார், அவரோட வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டில் போயிடுவார். அவர் இந்த கொரியாலேயே ஒரு கிரேட்டான சிங்கராக இருக்கார். அதுவும் அவரோட ரேப்பை யாராலையும் பீட் பண்ண முடியாது. மூச்சு விடாமல் கூட 2 மினிட்ஸ் கூட பாடுவார். அவரை மாதிரி யாராலுமே பாட முடியாது. நான் அவரோட பெரிய ஃபேன் தெரியுமா. நானும் தான். அவரோட பாட்டு பாடி எப்படா இப்படியெல்லாம் பாடுவாங்களா, இவர் நிஜமாகவே ஹியூமன் தானா அப்படின்ட்டு எனக்கே நிறைய தடவை டவுட் வந்திருக்கு. எனக்கும் தான். அதுக்கப்புறம் ஜேஹோப்பை பற்றி சொல்லப்போனால் அவரும் கொஞ்சம் ஜாலியான டைப் தான். அதுக்கப்புறம் அவர் ஒரு டான்ஸராக இருக்கார். உனக்கே தெரியும், அவர் நிறைய தடவை டான்ஸ் கொரியோகிராஃபர்லாம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் அவர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. நீயே பார்த்துருக்கல? நானும் பார்த்துருக்கேன். டிவிலலாம் அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன். அவரோட டான்ஸ் மூவ்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரும் ரொம்ப கூலான பர்சன். கூலான பர்சன் தான். அவரோட ஸ்மைல் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அந்த ஸ்மைலை பார்த்தே நாம் எல்லாருமே அட்மையர் ஆகலாம். அவ்வளோ நல்லா சிரிப்பார். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாஸ் இருக்கார், இந்த ஜிமின்னு. ஜோரா பேரை சொல்லாதரா, கேட்டுற போது. கரெக்டு தான். அவரோட காது ரொம்ப ஷார்ப்பு. நம்ம சார் இருக்கார், இவரை என்ன சொல்கிறதுனே தெரியல. மற்றவங்களாம் வேறு, ஆனால் இவரே டோட்டலாக வேறு. இவரோட மற்ற பிரதர்ஸ்லாம் ரொம்ப டீசெண்ட், ஆனால் இவர் டீசெண்டான்னு சொன்னால் கிடையாது. ரொம்ப நாட்டி ஃபெலோ இவர். பசங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுவார், ஆனால் பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் நல்லா வலிவார். அதுவும் இவர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காரா, அதே போதுமே பொண்ணுங்களுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. இவரும் அதுதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு கூடயும் நல்லா ஃப்ளோட் பண்ணுவார், நல்லா சிரித்து பேசுவார். ஆனால் இவரை எனக்கு பார்க்கும்போது கோவமாக தான் வரும். ஏன், உன்னோட பாஸ்னாலையா? உன்னை ரொம்ப வேலை வாங்குறாரு அதனாலையா? அதுவும் ஒரு ரீசன் தான். இருந்தாலும் இவர் வலியறத பார்க்கவே எனக்கு கடுப்பாகும் தெரியுமா. ஏன்னா உனக்கு பொறாம, உன்னால் அந்த மாதிரி பொண்ணுங்க கூட நடந்துக்க முடியலல்ல, பொண்ணுங்க உன் பின்னாடி சுற்றலைல்ல, அதனால தானே. அது சரி நீ எதுக்கு இப்போ டாபிக் டைவர்ட் பண்ணுற? நம்ம அடுத்த 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். அடுத்தது டேயாங். அவர் ஆக்டராக இருக்கார். இந்த கொரியாலே சிறந்த ஆக்டர்னு அவார்டு கூட வாங்கியிருக்காரு. அவர் சில ட்ராமாஸ் தான் நடிச்சிருக்காரு, இருந்தாலுமே அதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொடுத்தாருனா அவ்வளோதான். ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த ட்ராமாவை முடித்து கொடுத்துட்டு தான் அவர் மற்ற வேலையை பார்ப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டான ஆக்டர். ஆனால் அவர் கேரக்டர் ரொம்பவே ஸ்வீட்டானது, ரொம்பவே அழகாக சிரிப்பார். அவரோட அந்த பாக்ஸி ஸ்மைலுக்கே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட ஸ்மைலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் கொட்டி கிடக்குறாங்க. நானும் அவரோட பாக்ஸி ஸ்மைலுக்கு ஒரு ஃபேன் தான். அதுக்கப்புறம் அடுத்தது தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன். என்ன டேஞ்சரான பர்சனா? யார்? வேறு யார்? ஜங்குக் தான். அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னே எனக்கு இதுவரையுமே தெரியாது. அவரை பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அவரோட கெஸ்டரே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அவர் கையெல்லாம் என்னமோ கேங்ஸ்டர்ஸ் மாதிரியே ஃபுல்லுமே டேட்டு குத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், லிப்ஸ் பியர்சிங் அப்படின்ட்டு அவர் எல்லாம் ஒரு மாதிரி மாஃபியா வைபாக தான் இருக்கும். சில ரூமர்ஸ் கூட இருக்குது தெரியுமா, அவர் மாஃபியாவாக இருப்பார், அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம். என்ன நிஜமாவா? அவர் மாஃபியாவா என்ன? அவர் மாஃபியாவா என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ரூமர்ஸ் பிரகாரம் அவர் மாஃபியான்னு தான் சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்னென்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அது அவருக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். பாடி நிஜமாகவே சொல்லப்போனால் ஒருத்தரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. கரெக்டு தான். ஒருத்தரும் ஒரு மாதிரி தான். இவ்வளோதானா? இல்லை இன்னொருத்தங்க இருக்காங்க. இன்னொருத்தங்களா? யார்? அது இவங்களுக்கு ஒய்ஃபாக ஒருத்தங்க இருக்காங்க. என்ன இவங்களுக்கு ஒய்ஃபா? என்ன சொல்கிற? யாருக்கு ஒய்ஃபாக இருக்காங்க? அது யாருக்கு ஒய்ஃபுனாலாம் எனக்கு தெரியாது. பட் இவங்க ஒய்ஃபுன்னு தான் சொல்லப்படுது. என்னடா உளர்ற? யாருக்குடா ஒய்ஃபாக இருக்காங்க? அதுதான் எனக்கே தெரியாது. நான் கேட்டாலும் இதுவரையும் யாரும் சொன்னதில்லை. நான் என் பாஸ்கிட்டே கேட்டேன். ஆனால் அவர் முறைச்சி தான் பார்த்தாரே தவிர அதுக்கு ஆன்சர் இதுவரையும் அவர் கொடுக்கல. யார் அவங்க? அது அவங்களோட பேர் ரியாவா? ஆமாம், அவங்களோட பேர் ரியா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்குது. அவளோட பேர் கூட மூன். அவள் பேர் மூன். அவளுக்கு இப்போ தான் 10 வயசாகுது. ஆனால் இதுவரையுமே அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சதே இல்லை. என்னடா சொல்கிற? அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த 7 பேரில் யார்? அதான் சொல்கிறேனே தெரியாதுன்னு. அது எப்படா தெரியாமல் இருக்கும்? அவங்க இதுவரையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதே இல்லையா என்ன?
ஆமாம், கரெக்ட். இதுவரையுமே இந்த 7 மெம்பர்ஸுமே அந்த ரியாக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு இதுவரையும் அனௌன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் அது என்ன கதைன்னு எனக்கு இதுவரையுமே தெரியல. இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இந்த கொரியாலேயே. என்னடா அது எப்போ அப்படி இருக்க முடியும்? என்கிட்ட ஏன் கேட்குற? போய் என் பாஸ் கிட்ட வேணா கேளு போ. நான் போய் கேட்கணுமா? ஐயோ, அந்த ஆளுக்கிட்டலாம் என்னால் பேச முடியாது. அப்போ மூடிட்டுறா, எனக்கே தெரியாதுன்ற என்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க. அப்போ கரெக்டாக கால் வர. ஐயோயோ, பாஸ் தான்டா. அட்டன் பண்ணு. அட்டன் பண்ணால் கத்துவானே. அட்டன் பண்ணுறா, இல்லைன்னா தான் ரொம்ப கத்துவார். ஹலோ பாஸ். ஏய் அறிவில்லை, உன்னை எவ்வளோ நேரம் வர சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமின் அந்த சைடில் கத்திட்டுருக்க. ஐயோ, என் காது போச்சு, ரத்தம் வருதா என்ன அப்படின்ட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான் அந்த செக்ரட்டரி. என்னடா இப்படி கத்துறாரு? ரொம்ப கோவமாக இருக்காரு போல். போ அவரோட கேபினுக்கு போ, உனக்கு ஏதாச்சும் செம்மையாக வச்சுருப்பாரு. சும்மா இரு நீ வேற அப்படின்ட்டு அந்த செக்ரட்டரியுமே அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சைடு உங்களை காமிச்சா, நீங்கள் இப்போது ஒரு ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸே சரியில்லை, ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அப்போது அம்மா எதுக்குமா நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம்? அவசரமாக எங்கே போகிறோம்? நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம்மா, எங்கம்மா போயிட்டுருக்கோம் சொல்லுங்கள். அது நான் போனோன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். போனோன்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எப்பயே சொல்லுங்கள், எங்கே போகிறோம் அப்படின்ட்டு மாறி மாறி கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. எதாக இருந்தாலும் போயிட்டு நான் சொல்கிறேன். மா இப்பயே சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு குக்கி கேட்க. இங்கே பாரு குக்கி, சொல்கிறால அம்மா சொன்னால் கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ்லேயே அது நல்லாவே புரியுது. ஸோ ஜூனாவும் ஜின்வாவும் என்னாச்சு அம்மாவுக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே யூனா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தானே ஃபஸ்ட் டைம் ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பாரு. அப்போ கூட ரியா இறந்துட்டாங்கன்ற மாதிரி யூனா கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் மம்மி அப்செட்டாக இருக்காங்களோ? அந்த ரியா யார்? ரியாக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லணும்? இதுவரையும் ரியான்ற பேரை நாங்கள் யாருமே கேள்விப்பட்டதில்லை. திடீர்னு ரியா அப்படின்ற மாதிரி பேர் கேட்டோன்னே அம்மாவோட ஃபேஸே மாறிடுச்சே, என்ன இருக்கும் அப்படின்ட்டு யூனா ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்காரு. ப்ளீஸ்டா சைலண்டாக இருங்க, எதாக இருந்தாலும் அம்மா போயிட்டு சொல்கிறேன். அம்மா இப்பயே சொல்லுங்கம்மா. இங்கே பாருங்கள், எல்லோரும் சைலண்டாக இருங்க. அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் மச்சும் சைலண்ட்டாக இருங்கடா. அம்மா கொஞ்சம் சேடாக இருக்காங்க, எதாக இருந்தாலும் அம்மா அப்புறமா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரிஜினலாக ஜின்வா பெரிய பையன் மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ யூனாவும் ஆமாம் கரெக்டு தான் ஜின்வா சொல்கிறதும், கொஞ்சம் எல்லோரும் சைலண்டாக இருங்க, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்ட்டு குக்கியோ டேட்டேவும் அதுக்கப்புறம் அங்கே 2 பேரும் மட்டும் விளாண்டுட்ருக்காங்க. ஜின்வா அதுக்கப்புறம் யூனா அப்படின்ட்டு 3 பேருமே ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, ஏன் அம்மா எப்படி இருக்காங்கன்ற மாதிரி. ஹோபினாவும் மினியும் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஸ்பீக்கரில் இப்போது ஃப்ளைட் அரைவேல் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் உங்களோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு எல்லாருமே நீங்கள் போய் ஃப்ளைட்டில் ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீக்கர்லேருந்து சொல்ல, நீங்களும் அதை கேட்டுட்டு வாங்க எல்லோரும் நம்ம கிளம்பலாமா? என்ன கொரியாவா? கொரியாக்கா போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அங்கே இருக்க டேஷ்போர்டை பார்த்து அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், நம்ம கொரியா போகிறோம். என்ன கொரியாவா அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம ஹாப்பியாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொரியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எத்தனையோ தடவை இவங்களாம் கேட்டிருந்தாலும் நீங்கள் வேணான்ற மாதிரி தான் மறுத்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு அம்மாவே கொரியா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் எல்லோரும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு ஃப்ளைட் கிட்டே போகிறாங்க. அப்போ யூனாக்கு என்ன அம்மா கொரியா கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஆனால் திடீர்னு இப்போ கூப்பிட்டு போகிறாங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு யூனா யோசிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி தான் எல்லார் மனசுலையுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் கேட்காம அவங்கெல்லாம் சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே மினி டேட்டே அதுக்கப்புறம் குக்கிக்கு தான் செம்ம ஹாப்பி, செம்மையாக அவங்க என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் அவங்க ஃப்ளைட்டும் ஏறுறாங்க. நீங்கள் உட்காந்துட்ருக்க உங்கள் பக்கத்துலேயே எல்லோரும் லைனாக உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்போ கூட
பேசாமல் அப்படியே விண்டோ சைடு தள்ளியே வச்சுட்டு வெளியில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லோரும் ஐயா நம்ம ஃப்ளைட்டில் பறக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹோபினா, மினி, டேட்டே, குக்கி அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக அங்கே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் மிச்சம் 3 பேரும் தான் என்னாச்சு அம்மா இப்போ வரையுமே சேடாக தான் இருக்காங்க, ஒன்றுமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யூனாவும் இன்னும் ரியா யாருன்ற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கார். நீங்கள் அப்படியே விண்டோ சைட் பார்த்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படியே 15 இயர்ஸ் பிஃபோர் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். நீங்கள் ரொம்பவே சின்ன பொண்ணு, உங்களுக்கு அப்போ தான் 15 இயர்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா, அவள் பேர் தான் ரியா. நீங்களும் அவளும் ரொம்பவே க்ளோஸ். உங்கள் 2 பேருக்கும் அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது. நீங்கள் 2 பேருமே ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் நீங்கள் சவுத் கொரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, இந்தியாவில் கிடையாது. ப்ரெசண்ட்டில் தான் நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆனால் பாஸ்டில் நீங்கள் கொரியாவில் தான் இருந்தீங்க. உங்கள் அக்கானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அக்கா மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. அவளுக்கு ஏதாச்சும்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அவளுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. அவளுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க. அவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரியா. ரியாவும் நல்ல பொண்ணு தான், உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கா. உங்களுக்காண்டி அவள் தான் எதாக இருந்தாலுமே பண்ணுவாள். ஏன்னா உங்களுக்கு அவள் அக்கா, ட்வின் சிஸ்டராக இருந்தாலும் அவள் தான் உங்களுக்கு அக்கா மாதிரி எல்லாமே பண்ணுவாள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாள். அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பா சின்ன வயசுலலாம். ஆனால் இப்போ வளர வளர அவளுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பொறாம ஸ்டார்ட் ஆகுது. எதனாலனா அவளை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஸ்டடீஸில் நீங்கள் அவளை விட முன்னே இருக்கீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் அவளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கீங்க. ஸோ அதை நினைக்கும் போது அவளுக்கு பொறாமையே தான் இருக்குது. இருந்தாலும் அவளோட கடமையை என்றைக்குமே அவள் விட்டு கொடுத்ததே இல்லை. அவள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணுவாள். அப்படி தான் இப்போது உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் ஸ்கூலிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க கூட சேர்ந்து தான் அவளும் ஸ்கூலிங் பண்ணிகிட்ருக்கா. 2 பேருமே ஒருத்தர் பிரிஞ்ச ஒருத்தர் இதுவரை இருந்ததே இல்லை. ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவீங்க, ஒன்றா தான் கையை பிடிச்சிட்டு ஆஃப்னேஜுக்கு திரும்ப வருவீங்க. ஸோ அப்படி தான் 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது ஒரு வாட்டி எக்ஸாம் ரிசல்ட் வரல. அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கீங்க, ரியா செகண்ட் ப்ளேஸில் இருக்கா. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ரியா நம்ம 2 பேரும் பாரு, நான் ஃபஸ்ட் ரேங்க் நீ செகண்ட் ரேங்க் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கு தான் பேசுவீங்க. ஆனால் அவளுக்கு பொறாமல், இவ எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா, இவ்வளோ தான் நம்ம வேலை சொல்லிகிட்டே இருந்தோமே, இவ்வளோ தான் நம்ம படிக்கவே இல்லையே, அப்படி இருந்தாலும் இவ எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா, நான் தானே எடுத்துருக்கணும் அப்படின்ன மாதிரி அவள் கொஞ்சம் பொறாமையோட மனசில் வெந்துட்டு தான் இருந்திருப்பா. அது தெரியாத நீங்கள் தான் நம்ம பாரு நம்ம கிளாஸ் டாப் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவள் உங்கள் முன்னாடி சிரித்தாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே அவள் உங்கள் மேலே பொறாம தான் பட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எதுக்குறியா இங்கே உட்காந்துட்ருக்கோம், டைம் ஆச்சு, நம்ம மறுபடியும் ரிட்டன் போகணும்ல, இல்லை நைட் ஆகிடும், வா ரிட்டன் போயிடலாம் நம்ம ஆஃபனுக்கு அப்படின்னு நம்ம நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. வெயிட் பண்ணு வயன், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ண. எதுக்குறியா வெயிட் பண்ணணும், என்னன்னு சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். அது எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. என்ன நிஜமாவா? ஆமாம், எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேர் ராகுல். அவன் நம்மளோட சீனியர் தான். என்ன சீனியரே கரெக்ட் பண்ணிட்டியாரியா? கரெக்டெல்லாம் பண்ணல, இப்போ தான் பேச போகிறேன். அவரை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நீ வெயிட் பண்ண, நான் தூரத்தில் இருக்கேன். ஏய் நீங்கள் போகிற? இல்லை, தனியாக 2 பேர் பேசினா தானே நல்லாயிருக்கும், நாங்கள் வெயிட் பண்ணுறேன். இல்லை வேணாம், நீ இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நீ என் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், அதனால தான். இல்லை ரியா, அது கொஞ்சம் சரி வராதுன்னு எனக்கு தோணுது. இல்லை வயன், எல்லாம் சரியாக தான் வரும், நீங்கள் இரு அப்படின்ட்டு ரியா சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவள் சொல்லிட்டு இருந்தா அந்த பையனும் வரான். வந்துட்டு ஹாய் ரியா, ஹாய் வயன், ஹாய் ஹாய் அப்படின்ட்டு 2 பேருமே மாறி மாறி சொல்கிறீங்க. ரியாவுக்கு குழப்பம், இவனுக்கு எப்படி வயனோட பேர் தெரியும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸோட பார்த்துட்ருக்கா. அதே கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கும், எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸோட பார்த்துட்ருக்கீங்க. என்ன 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, என் தங்கச்சியோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ வயனோட பேர் எப்படின்னு கேட்குறியா? அது நீ அன்றைக்கி என்கிட்ட பேசினல, ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளோட பேர் வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு ரியாவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ராகுலும் ரியாவும் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நாம் எதுக்குடா இங்கே இருக்கோன்ற மாதிரி தான் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. போகிறேன்னு சொன்னாலும் ரியா விட மாட்றா.
நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கவோ உங்களால் முடியல. ஸோ அப்போது நான் போய் உங்கள் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரியா அப்படியே 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. நீங்களும் பின்னாடியே போகலான்னு தான் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் போகிற நீங்கள் இரு, ரியா மட்டும் போய் வாங்கிட்டு வருவா அப்படின்னு மாதிரியே அந்த ராகுல்ன்ற பையன் தான் சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் சரின்ட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. ரியாவுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன ஏதோ தப்பாகவே படுது ஏன் அப்படின்ட்டு ரியா அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டா. அவள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் ராகுலும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருந்த பிளேஸை தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் ராகுல் தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் க்ளோஸாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அதிகமாகலாம் பேசலை. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆனால் அவன் தான் நோண்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போதே ரியாக்கு தெரியுது அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி. அப்போது இந்த வாட்டியும் அவளை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, அவள் தான் எப்போவுமே என்னை விட ஒரு படி முன்னாடி இருக்கால. ஏன் ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்காதா? என் வழியில் இவள் குறுக்க இருக்கா? என்னோடய ஆசைங்களுக்கெல்லாம் இவள் ஏன் குறுக்க இருக்கா அப்படின்ட்டு இந்த வாட்டி ரொம்பவே அவளுக்கு வெறுப்பாயிடுச்சு. அதுவும் அவள் ஆசையாக இந்த பையன்கிட்ட பேசுறதுக்காண்டி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ இப்போ தான் இந்த சான்ஸ் கிடச்சிருக்கோம், ஆனால் அதை நீங்கள் தட்டி பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு காரணமே அவள் தானே. நீங்கள் அப்பயே போகிறேன்னு சொல்லும் போதே விட்டுருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆனால் அவள் தான் விடாமல் உங்களை வம்படியாக பக்கத்துலேயே உட்கார வச்சுருப்பா. அவள் மேலே தான் தப்புன்ற மாதிரி புரிஞ்சிக்காம உங்கள் மேலே தான் வன்மத்தை வளர்த்துக்கிட்டு அப்படியே கிட்ட வரா. வயன் ரொம்ப டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். அதுக்கா அது வந்து வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவள் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டா. ராகுல் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸோ எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவள் அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. உங்ககிட்ட பேசவே இல்லை. அப்படி தான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக இருந்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன்னா ராகுல் ரியா கிட்ட நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால தான் உங்கள் மேலே இருந்த கோவம் அவளுக்கு கம்மியாயிடுச்சு. நீங்களும் உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லை மறுபடியும் அக்கா நம்ம மேலே கோவப்பட்டுருவா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ராகுல் கூட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் ரியா ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா ராகுல் சொல்லியிருப்பான், நாளைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டானா, அப்போது இவனுக்கு பிடிச்சது நான் தானே, எனக்கு தான் வந்து நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்ட்டு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ராகுலும் வரான், நீங்களும் பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ரியா தான் எனக்கு ராகுல் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி அவள் தான் இந்த வாட்டி உங்களை வம்படியாக பக்கத்தில் நிற்க வச்சிட்ருக்கா. அப்போ ராகுலும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி கையில் ரோசஸோட வரான். ரியா கண்ணில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ லவ்வோட பார்த்துட்ருக்கா. அப்போ ராகுல் கிட்ட வரையும் சிரிச்சிட்டே வரான். வந்துட்டு அப்படியே நீல் ரன் பண்ணுறான். ரியா ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கா. அப்போ ராகுல் பொக்கேவை அப்படியே உங்ககிட்ட நீட்டிட்டு, வயன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா. அப்போ ரியாவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஆனால் இப்படி வந்துட்டு அவன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே முடிஞ்சுது. அவளால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிட்டா. இதை பார்க்குற உங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்களும் ரியா பின்னாடியே ஓடி வரீங்க. ராகுல் வயன் வயன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. உங்களுக்கு யாருமே தேவையில்ல, உங்கள் அக்கா மட்டும் இருந்தால் போதுன்ற மைண்ட் செட் தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ராகுலை கண்டுக்காமல் அப்படியே ரியா பின்னாடியே ஓடி வந்திருப்பீங்க. ரியா அவளோட ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் போட்டு செம்மையாக உட்காந்து அழுவுறா. அவளோட சவுண்ட் உங்களுக்கும் கேட்குது. நீங்களும் ரியா ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் நீங்கள் சொல்ல வரதே கேட்க தயாராக இல்லை. அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீங்களும் அந்த டோர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே அசந்து அழுதுகிட்டே தூங்கிட்டீங்க போல். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரியா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரும்போது தான் பார்க்குறா நீங்கள் டோர் பக்கத்துலேயே அழுதுகிட்டே தூங்குறது. அவளுக்கு உங்களை பார்க்கும்போது பரிதாபம் வரல. ஆனால் நேற்று உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால ராகுல், அதுதான் ஞாபகம் வருது. அவளுக்கு இப்போ உங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. என்னோட எல்லாத்தையுமே நீ பிடுங்கிக்கிறல, ஏன் உனக்கு ஏன் இவ்வளோ பொறாம? என்கிட்ட எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏன் வயன் இப்படி பண்ணுற? ஏன் தப்பா என்ன இது? நான் உன்னோட அழகாக இல்லை தான், உன்னோட நல்லா படிக்கல தான், அதுக்குன்னு எனக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதா? உனக்கு தான் எல்லாமே கிடைக்கணுமா என்ன? இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்னை கன்ஃபார்ம் பழி வாங்க வேணா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு உங்கள் மேலே ஃபுல்லாகவே வன்மத்தை தான் அவள் எடுத்துக்கிறா. இப்போது அவளுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. உங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணுன்ற மாதிரி தான் அவன் மைண்ட் செட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் கண்முழிச்சு பார்க்குறீங்க. ரியாவோட ரூம் ஓப்பனாக இருக்குது. ஆர்வமாக உள்ளே போயிட்டு ரியா இங்கே அப்படின்னு நம்மளால் தேடுறீங்க. ஆனால் அவள் அங்கே இல்லை.
நீங்கள் அப்படியே இது வந்துட்டு எங்கே ரியான்ற மாதிரி தேட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே ரியா பொறுமையாக உட்காந்துட்டு அப்படியே வானத்தை தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ரியா 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 அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வர்றீங்க. என்ன வயன், என்னாச்சு? என்னாச்சா? என்னையவ நார்மலாக பேசுகிறா அப்படின்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஸோட தான் நீங்கள் ரியா பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அப்போ ரியாவும் என்ன வயனாச்சு, ஏன் இப்படி இருக்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா, நம்ம போகணும்ல ஸ்கூலுக்கு? ஆமாம் அது அப்படின்ட்டு நீங்கள் பேச வரீங்க. ஆனால் வேணாம், இப்போ நார்மலாக இருக்கா, ஏதாச்சும் பேச போய் ஏதாச்சும் தப்பாயிட போகுது அப்படின்ட்டு நீங்களும் எதுவுமே பேசாமல் சரின்ட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டுருக்கீங்க. அப்படி அவங்கள பார்த்துட்டு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அந்த சிரிப்புக்குள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அவளை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஃபுல்லுமே ரியா அவங்கக்கிட்ட ரொம்ப நார்மலாக தான் நடந்திருப்பா. ஸோ நீங்களும் ரியா நார்மல் ஆகிட்டா அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் அவங்ககிட்ட ஹாப்பியாக எப்போதும் போல தான் பழகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நைட் ஆகிடுச்சு. ஒரு 9 o'clock 9:30 மாதிரி இருக்கும். அப்போ ரியா வந்துட்டு வயன் என்ன ரியா, வா சீக்கிரம் ரெடியாகு, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்நேரத்துலையா, எங்கே போகணும்? நான் சொல்கிறேன்ல, நீ ரெடி ஆகிட்டு வா, நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்ன மாதிரி ரியா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண நீங்களும் சரின்ற மாதிரி போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் அவளும் உங்கள் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு அங்கேருந்து செவத்தை எகிரி குடிச்சு 2 பேரும் சீக்ரெட்டாக அங்கேருந்து எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்நேரத்தில் எங்கே போகிறோம், இது தப்பு, ஆபத்து அப்படின்ன மாதிரி எவ்வளோ சொன்னாலும் ரியா கேட்காம அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரா. என்ன பிளேஸ் இது ரியா? பார்த்தா எப்படி தெரியுது, இது பப்பு. என்ன பப்பா, இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? வாவயன் செம்மையாக இருக்கும், நீ கேள்விப்பட்டது இல்லையா? அடல்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் போவாங்களாம், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்களாம், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனால் எதுக்கு நாம் இங்கே போனோம்? நம்மளுக்கு என்ன 18 years ஆகலை, நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அதெல்லாம் போகலாம், வா என் கூட அப்படின்ட்டு உங்களை எப்படியோ அந்த பப்புக்குள்ளேயும் கூப்பிட்டு போயிட்டா. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இது தப்பு, வேணாம், நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவள் தான் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கூட தான் உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அவள் 2 glass ஜூஸ் ஆர்டர் பண்ணுறா. நீங்கள் என்ன ரியா, நம்ம சீக்கிரம் போகலாம், இருவயன் ஒரு ஜூஸ் ஆச்சும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ன மாதிரி அவள் கேட்க சரின்ட்டு நீங்களும் இருக்கீங்க. அப்போது 2 ஜூஸும் வருது. அவள் அப்படியே அந்த வெயிட்டரை பார்த்து கண்ணடிக்கிறான். அவனும் அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டான். இந்த வயன் ஜூஸ் இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு இப்போ எதுவுமே குடிக்க முடியல. என்ன வயன், நீ இங்கே வந்திருக்கோம், ஒரு ஜூஸ் கூடமா குடிக்க மாட்ட, குடி வயன் அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறா. ஸோ நீங்களும் சரின்ற மாதிரி அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறீங்க. அவளும் குடிக்கிறா. அவள் நீங்கள் ஃபுல் கிளாஸையும் காலி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே பார்த்துட்டு அவளும் நிம்மதியாக அவளோட கிளாஸை குடிச்சு முடிச்சிட்டா. உங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப வித்தியாசமாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே அதுக்கப்புறம் ஆர்வமா எனக்கு இன்னொரு கிளாஸ் சொல்கிறியா? ஓகே வயன் அப்படின்ட்டு அவ்வளோ இன்னொரு கிளாஸ் ஆர்டர் பண்ணுறான். ஸோ அப்படியே நீங்கள் 3 கிளாஸும் காலி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே பிளரியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணை கூட நீங்கள் முழுசாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. அப்போ ரியா நக்கலாக சிரிக்கிறா. அப்போது அவளை ஒருத்தன் அப்படின்ன மாதிரி கூப்பிட அவளோ திரும்பி பார்க்குறா. இந்த நம்பர் தான் அப்படின்ன மாதிரி அவன் சொல்கிறான். அதில் 69ன்ற மாதிரி நம்பர் இருக்குது. அவளும் ஓகே அப்படின்ன மாதிரி தம்ஸ் அப் காமிக்கிறான். அவள் அப்படியே திரும்பி என்ன வயன், ரொம்ப போதி ஆயிட்டியா என்ன அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி கேட்குறா வில்லத்தனத்தோட. நீங்கள் என்ன என்ன சொல்கிற அப்படின்ன மாதிரி நீங்கள் போதியான மாதிரியே அவள்கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா அவள் நீங்கள் குடித்த ஜூஸில் அவள் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அதனால தான் நீங்கள் ரொம்பவே போதி ஆகிட்டீங்க. இதை அவள் வேணும்னே தான் பண்ணியிருப்பா. இத்தனால நீ எவ்வளோ தவிக்க விட்டுருப்ப. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நீ எனக்கு கிடைக்க விடலை. இப்போது நடக்க போகிறத நினச்சி நாளைக்கு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறன்னு மட்டும் பாரு. உன்னோட லைஃப் ஃபுல்லுமே நீ இதை நினச்சி ரொம்ப வருந்தணும். எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க விஷயத்தில் ஆசைவே படக்கூடாதுன்ற மாதிரி நீ ரொம்பவே அழுவணும் வயன் அப்படின்ன மாதிரி அவ்வளோ வன்மத்தோட உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறா. அந்த பப்புக்கு மேலேயே ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் போல். ஸோ அங்கே தான் அவள் கூப்பிட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே தள்ளாடிட்டே வரீங்க. எங்கே போகிறோம், எங்கே கூப்பிட்டு போகிறியா? போகிறோம்ல தெரியும், வா அப்படின்ட்டு வேணும்னே உங்களை இழுத்துட்டே கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அந்த 69 ரூம்க்கு முன்னாடியே நிற்கிறா. நின்றுட்டு அப்படியே சிரிக்கிறா. அவள் பிளான் போட்டதே இதுதான். ஒரு ரூமில் ஒரு பையனை அவளை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. அவன்கிட்ட இங்கே பாரு, என்னோட தங்கச்சியை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவள் டீலிங் போட்டிருப்பா. அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டா உங்களை பழி வாங்கிறதுக்காண்டி. ஸோ அதனால தான் இப்போ அந்த ரூம் கிட்டேயும் நின்றுட்டு உங்களை அப்படியே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டா.
ஸோ அப்படியே அவள் சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்பாடி எல்லாம் முடிஞ்சிருக்கோம். என்ன இவன் இன்னும் கால் பண்ண காணோம் அப்படின்ட்டு ஃபோனே தான் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவளுக்கு காலும் வருது. ஹலோ, என்ன முடிச்சிட்டியா அவளை? என்ன முடிச்சிட்டியாவ? என்ன நீ லூஸா? அவளை அனுப்பியே வைக்கல நேற்று நைட்டு. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன். நீ அனுப்பி வைப்பேன்னு பார்த்தா நீ லாஸ்ட் வரையும் அனுப்பி வைக்கவே இல்லை. என்ன அனுப்பி வைக்கலையா? என்ன லூஸ் மாதிரி வளர்ற? நான் தான் 69 ரூம்குள்ளே அவளை அனுப்பி விட்டேனே. என்ன 69ஆ? லூஸு, நான் இருந்தது 96 ரூமில், 69 கிடையாது. என்ன சொல்கிற? ஆமாம், நான் ரூமுக்கு போகும்போதே உன்கிட்ட காமிச்சேன் தானே என்னோடய ரூம் கடை, அதில் 96 தானே இருந்துச்சு. லூஸு, அப்போ நீ உல்ட்டா காமிச்சியாடா? என்ன உல்ட்டா காமிச்சேனா? ஆமாம், நீ உல்ட்டா தான் காமிச்சிருக்க. அதனால தான் அதை நான் 69 புரிஞ்சுக்கிட்டு நான் வயனை 69 ரூம்குள்ளே தள்ளிட்டேன். என்ன? ஆமாம், நீ ஃபோனை வை, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு வேலையை உருப்படியும் உன்னால் பண்ண முடியாதுல்ல, எல்லாம் ஒன்றால் தான். நீ மட்டும் அந்த காடை உல்ட்டாவை காமிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் வையனை நான் பழி வாங்கியிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. ஃபோனை வைடா, ஒரு வேலையை உருப்படியாக பண்ண துப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவள் அந்த ஹோட்டலுக்கு தான் வரா. வந்துட்டு அவள் குடுகுடுன்னு அந்த 69 ரூம்குள்ளே தான் போகிறா. அந்த ரூம்குள்ளே போயிட்டு கையெல்லாம் அவளுக்கு நடுங்குது. என்ன ஆயிருக்கும்? அவள் யார் ரூம்குள்ளே நான் அனுப்பி விட்டேன் அப்படின்ன மாதிரி அவள் பதறிட்டே அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறா. அப்படி அவள் ரூம்குள்ளே என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அவ்வளோ ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இதில் பிடிஎஸோட இன்ட்ரடக்ஷனே பாதிக்கு மேலே வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது, 7 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்களாம் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ஸ்பெஷலாக ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஐ திங்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அந்த ரூம்குள்ளே, அப்படி அவள் என்னத்தை பார்த்தா, என்ன நடக்க போகுது அப்படின்ன மாதிரி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.